கதிரவன் தோன்றும் காலையில் ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரம தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகுதியில்லாத எங்களையும் கூட தேவ சமூகத்தில் அழைத்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை நாங்கள் மகிழ்வுபடுத்தும்படியாக நீர் கொடுக்கிற உன்னதமான இந்த மகிமையின் ஆராதனைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சாமி, இந்த சிறப்பான நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆலயத்திலே கூடி வரவும், உமக்கென்று நாங்கள் மகிமையை கொண்டாடி மகிழவும் நீர் கொடுத்த பெரிய சாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தின் மூலமாக நடைபெறுகின்ற ஆராதனையிலே அநேக மக்கள் தொடப்படட்டு சாமி, அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தரே மெய்யான தெய்வன் என்பதை மக்கள் உற்சாகத்தோடு உண்மையாக முழு மனதோடு கூட ஆராதிக்கக்கூடிய கிருபையை தாரும். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதியினுடைய மாறாத பிரசனத்தை தந்து எங்களுக்கு வழிகாட்டி நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே. தேவனுடைய திருநாமத்திற்கு துதி உண்டாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்களுக்கு இத்தனை 9வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கீதங்களுக்கு இத்தனைகளும் 9வது பாடலை பாடுவோம். Amen.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்திட்டு விலகி நியாயத்தி நீதி செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர்முது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கத்தடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடிகரமாக இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு ரதமாகவும் உமக்குன்பதாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரல என்பேன். நமக்கு பாவமல்ல என்போமானால் நம்மை நாம் எஞ்சிக்கிறவளாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள அளவிலா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இறைத்தோடு இருக்கிட வேத வசன பற்பல வாக்கியங்களிடம் ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமன்றி அப்படி திருக்கரங்களினாலே நான் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தடைய புகழை பிரசாரம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்தவசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையினர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருத்தனத்தில் பாவங்களை இருக்கிறது செய்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிறவங்க யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கு ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து செல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, மனதின்படியே நிர்வாகமுள்ள குற்றங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களுக்கு பொறுமையாயிரும். பாவத்தில் தூக்கமுடைய செய்து கொடுக்கும். இதுவரைக்குள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்தநாமத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாக இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்திலிருந்து துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவமோச்சனத்தை மன்னிப்பு கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அளித்திருக்கிறார். மெய்யாய் மன திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் சுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அடி நித்தியானது சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்வதற்கு பிரியமாக இருக்கவும் இனி ஒரு நாளெல்லாம் மாசில்லாமல் பசு நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனதில் பரிசுத்தங்களை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலத்தில் இருக்கிற
இன்றைய நாளிலே சிறப்பாக முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 32ஆம் சங்கீதம். சங்கீதம் 32. என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்த என் கதறதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்கிறேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியிலா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் பழக்கமிடுங்கள். அவர்கள் திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15 முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்களின் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் இரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்தோறும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகளை கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்திலே பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை.
இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்பிவிட்டு ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசே இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று.
இரண்டாவது திருமறை பகுதியை வாசிக்க நாம் கேட்கிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றால். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம்.
ஊழியக்காரர் நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை இரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரன் இருதயத்தை சுத்திகரியோ. ஜபம் பண்ண கடவோ. பெந்தைகோஸ்து பின்னொரு 11,000 சுருக்க ஜபம். இன்றைய நாளின் சிந்தனைக்குரிய பொருள் திருமுழுக்கு திருவருட் சாதனம். கிருபையுள்ள கர்த்தாவே, முது மேன்மையான அன்பாலும் இரக்கத்தினாலும் பரிசுத்த ஞானஸ்தானம் மூலம் கழுவி இரட்சித்து முது ஆவியால் எங்களுக்கு புத்துயிர் அளித்தவரே, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் ஆவியாலும் நாங்கள் உண்மையில் மறுபிறவி அடைந்துள்ள இந்த ஆழமான ஆன்மீக உணர்வை எங்களுக்கு நிலைக்க பண்ணும். இந்த திருமுழுக்கின் மூலம் எங்களது பூலோக வாழ்வின் நிறைவை கர்த்தருடைய பரமராஜ்யத்தை முழுமையாக அனுபவிக்க அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாடுகளின் சமாதானத்திற்காக, தேசத்தின் சமாதானத்திற்காக நாம் ஜபங்களை ஏறெடுப்போம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தையுமாகிய தேவனே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது மெய்ச்சியாதீனம். தேவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதருடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களை காப்பாற்றியறளோ. என்னுடைய இரக்கங்களுக்காக தாம் மன்றாடுவோம். இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவ கிருபைக்காக நான் ஜபங்களை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாயிடத்தில் எங்கள் பரமபிதாமாய் கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமைகளை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் இவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் முடியாத நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவனுடைய திருப்பணியை செய்கின்ற ஊழியர்களுக்காக, பேராயர்களுக்காக, குருமார்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, அருள் தொண்டர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து நாம் ஜெபங்களை ஏறெடுப்போம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் அத்திசார் மேலும் குருமார் மேலும் அனுசாரணிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தெரியும்படி கிருபையில் ஆவி அனுப்பி அவர்களுக்கு உத்தம பிரியமான நடக்கும்படி மது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் ஓயாமல் பைய செய்தலும். கர்த்தாவே, எங்களுக்கு ஆரோக்கியத்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டார்களோ. சுமார் 5 மாத காலமாக உலகமெங்கிலும் பாதிக்கப்படுகின்ற கொரோனா வியாதிக்காக இந்த கொரோனா நீங்கி போகும்படியாய் ஜனங்கள் அமைதியாய் சுகமாய் பலமாய் வாழும்படியாக நாம் ஜெபங்களை ஏறெடுப்போம். பெருவியாரி விசைவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோடையும் எதிர்த்து அவளுக்கு விரோதமாய் அடஞ்சாதித்து கலங்க செய்த நிமித்தம் அவர்கள் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்கார செய்து பின்பு முது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றொரு ரட்சித்தீரே.
இக்காலத்தில் கொடிய வியாதியினால் வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாக எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய கொரோனா வியாதியை எங்களை விட்டு நீக்கியறளோ. பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, ஆசிரியர்களுக்காக துதிக்கிறோம். விசேஷமாக அன்புக்காகவும் திருவேற்காகவும் மகிழ்ச்சியின் நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உண்மையாய் நன்றி இருப்பதாக இருக்கார். எங்களை ஊழியத்துக்கு கொடுத்து வாழ்நாளெல்லாம் முழுதாக பரிசுத்தம் நீதி நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே பிரசாரப்படுத்தவும் இத்தருணத்தில் ஒருமுறைப்பட்டு உண்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு வெளுத்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது ஒரு கேட்கலாம் சென்ற வாக்கள் இருக்கிறேன். கர்த்தாவே மதடியாராக்கி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டிய நிறைவேற்றி உண்மையிலேயுடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுபடியும் தீ ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டறளோ. அன்றுடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய வாரத்தில் பிறந்த நாளை ஆசரிக்கின்ற, திருமண நாளை ஆசரிக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வருகின்ற புதிய ஆண்டு உடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆண்டாக, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிற ஆண்டாக உங்களை கர்த்தர் மென்மேலும் கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருமண ஆசரிக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதிருக்கிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதிருக்கிற கர்த்தர் சொல்கிறார். அருமையான பிள்ளைகளுக்காக நம்முடைய பாடற் குழுவினர் வாழ்த்தி பாடுவார்கள்.
ஜெபம் செய்வோம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்தில் பிறந்த நாளை ஆசரிக்கின்ற, திருமண நாளை ஆசரிக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இத்தனை ஆண்டு காலமாக உம்முடைய அற்புத கரம் உம்முடைய பிள்ளைகளை நடத்தியது போல, ஆசீர்வதித்தது போல, இந்த புதிய ஆண்டு மிகுந்த வெளிச்சத்தின் ஆண்டாக, நன்மையின் ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக, சுகமுள்ள ஆண்டாக, ஆரோக்கியமுள்ள ஆண்டாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே கடந்த 5 மாத காலமாக உலகமெங்கிலும் அச்சுறுத்துகின்ற கொரோனா வியாதிக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திருச்சபையின் குடும்பங்களை சந்திக்க இயலாமல் இருக்கிறது. ஆகவே திருச்சபை பிள்ளைகள் விருப்பப்பட்டால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உடைய இல்லங்களை சந்தித்து ஊழியராக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உடைய இல்லங்களை சந்தித்து ஜெபிக்க ஆயத்தப்படுகின்றோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். நாம் வாழ்ந்து வருகின்ற இந்திய திருநாட்டிற்காக நாம் ஜெபங்களை ஏறெடுப்போம். உலக நாடுகளுக்காக, உலக நாடுகளின் அமைதிக்காக, சமாதானத்திற்காக தேவ சமூகத்திலே நாம் அன்றாடி ஜெபிப்போம். தேச தலைவர்களுக்காக, பாரத பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, மத்திய ஆட்சிக்காக, மாநில ஆட்சிக்காக, தமிழக முதல்வருக்காக, தேசத்தை ஆளுகின்ற எல்லா மக்களுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய கிருபை மாத்திரமே நம்மை பாதுகாக்கும்படியாய், பராமரிக்கும்படியாய், நடத்தும்படியாய் தேவ சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். நம்முடைய நெல்லை பேராயத்திற்காக, பேராயத்திற்கு அனைத்து திருச்சபைகளுக்காக, அனைத்து இறை மக்களுக்காக நாம் ஜெபங்களை ஏறெடுப்போம். சிறப்பாக ஜவஹர் நகர் சேகரத்திற்காக, பரிசுத்த பவுலின் ஆலய திருச்சபையாருக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாம் மன்றாடுவோம். குடும்பங்களிலே அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருகும்படியாய், கர்த்தருடைய பாதுகாக்கின்ற கரணமை நடத்தும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே நாம் ஜெபங்களை ஏறெடுப்போம். நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற பெரியவர்களுக்காக, தாய்மார்களுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக, அனைத்து சிறுவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த கொரோனாவினாலே கல்வி நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தும்படியாய், முற்றிலும் அகற்றும்படியாய்
தேசம் ஆசீர்வதிக்கும்படியாய், தேசத்தில் ஆண்டுடைய கிருபை பெருகும்படியாய் பாரத்தோடு நாம் மன்றாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. மகிழ்ந்து களிகூறும்படியாய் ஆண்டவர் வருகின்ற காலங்களை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். சங்கீதக்காரன் சொன்னாரே, வேதனை உண்டாக்குவல் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொன்னாரே. அதே போல நித்திய வழிக்கு நேராக, ஜீவ மார்க்கத்தின் நேராக என்னை நடத்தும் சுவாமி என்று சொல்லி அவனுடைய கரத்திலே நம்மை விட்டுக் கொடுப்போம். மகா அதிசயங்களை செய்கிற எங்கள் பரம தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வது உம்முடைய அளவற்ற கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய மகா பெரிய தயவு சாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் தந்து, சுகம் தந்து, பலன் தந்து, ஆரோக்கியம் தந்து எங்களை கிருபையாய் காப்பாற்றி வருகிறேன். உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அண்டை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சாமி. எப்படியாவது இரக்கம் பாராட்டுங்க. கூடிய சீக்கிரத்தில் தேசம் அமைதிக்கு நேராக கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா வேளைகளிலும் ஆட்சி செய்கிறபடி அன்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வானத்தை படைத்த நீர்தான், பூமியை படைத்த நீர்தான். நீர் சர்வ வல்லமையுள்ள கடவுள் கர்த்தாவே. ஒருவேளை எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அநியாயங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் பெருகி இருக்கும் என்றால் தகப்பனேர்களை மன்னிக்கும்படியாய் உடைய கரங்களிலே நாங்கள் மீண்டும் அர்ப்பணிக்கிறோம் சாமி. உடைய கல்வாரி சிலுவையை கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீ சிந்தின இரத்தத்திற்காக, நீர் கொடுத்த மீட்பின் வாழ்வுக்காக, விடுதலை வாழ்வுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிருபை பாராட்டும். ஜனங்களுக்குள்ளாக அமைதியை தாரும், நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தர வேண்டும்படி ஜெபிக்கிறோம் சாமி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கபடி வேண்டிக்கொள்ள என்று சொல்லி வேதத்திலே வாசிப்பது போல சுகத்தையும் பலத்தையும் அருளுகிற கர்த்தர் எங்களை மென்மேலும் கரம் பிடிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோம். இங்கு பார்த்தாலும் பயங்கரமான சூழலை பெருகிக் கொண்டிருக்க காலத்தில் நீர் மாறாதவர், உம்முடைய கிருபை எங்களிலே பெருகியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். வருகின்ற காலங்கள் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியின் காலங்களாக, ஆரோக்கியத்தின் காலங்களாக, நீர்களுக்கு ஈவாக உம்முடைய கிருபையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகின்ற காலங்களிலே நடைபெற இருக்கின்ற திருமணங்களுக்காக, அருமையான பிள்ளைகளுக்காக, எதிர்கால வாழ்வுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை பயன்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையில் இருக்கின்ற எல்லா தேவைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபையில் இன்னும் அதிகமாய் நன்மைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும், பரிசுத்த நிலை தோங்கட்டும் சாமி. உம்முடைய உண்மை, உம்முடைய நீதி, உம்முடைய தயவு உம்முடைய வாழ்க்கையை எப்பொழுது பெருகட்டும். துதி கனமகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்பு உங்களை ஒப்புவிக்கிறோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவனுடைய மாறாத பிரசன்னம் எப்பொழுது பெருகியிருப்பதாக. கீதங்களுக்கு 229வது பாடலை பாடுவோம். கீதங்களுக்கு 229. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.
இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. ஆமாண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் உள்ளத்திலே தங்கியிருளுங்க. எங்கள் உள்ளத்தை உம்முடைய வீடாக கொண்டருளுங்க. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினாலே எங்களை தேற்றி அருளுங்க. நீங்கள் எங்களோடு இடைபெறுங்க. உம்முடைய வசனத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துடலுங்க. எங்களோடு பேசுங்க. என் மூலம் இந்த மக்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். தன் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக தன்னிடத்தில் அழைத்து வந்த ஒரு இளம் தம்பதியை பார்த்து போதகர் இவ்வாறு கேட்டார். நீங்கள் உங்களுடைய குழந்தையை ஞானஸ்தானத்திற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்கு சில முக்கியமான வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீர்களா என்று அந்த இளம் தம்பதியை பார்த்து கேட்டார். உடனே அந்த குழந்தையின் தகப்பன் போதகரை பார்த்து கூறினார், ஆம், எல்லாம் ஆயத்தம் செய்தாகிவிட்டது. என்னுடைய மனைவி வந்திருக்கிறவர்களுக்கு குளிர்பானங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாள் என்று கூறினார். போதகர் மீண்டுமாக அந்த தம்பதியை பார்த்து கேட்டார், இந்த ஞானஸ்நானத்திற்கான சில முக்கியமான வழிமுறைகள் உண்டு. வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் கடைபிடித்து விட்டீர்களா என்று சொல்லி இளம் தம்பதியை பார்த்து கேட்டார். மீண்டுமாக அந்த குழந்தையின் தகப்பன் கூறினார், ஆம், எல்லா உணவுகளையும் நாங்கள் ஆயத்தம் செய்து விட்டோம். பரிமாறுவதற்கு ஏற்ற நபர்களையும் நாங்கள் ஆயத்தம் செய்து விட்டோம். அதை எல்லாம் நேர்த்தியாக நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி போதகரை பார்த்து கூறினார். போதகர் மிகுந்த மன வருத்தத்துடன், நீங்கள் இந்த ஆயத்தத்தை எல்லாம் செய்திருக்கிறீர்கள், நான் கேட்பது இந்த ஆயத்தத்தை அல்ல, இந்த ஞானஸ்நானத்திற்குரிய ஆவிக்குரிய முக்கியமான வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று அந்த தம்பதியை பார்த்து கேட்டார். அப்பொழுது அந்த தம்பதி வெட்கி தலை குனிந்தனர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்று நம்முடைய குழந்தைகளை நாம் ஞானஸ்நானத்திற்காக அல்லது திருமுழுக்கு பெறுவதற்காக நாம் ஆலயத்திற்கு நாம் கொண்டு வருகிறோம். நாம் எதற்காக நாம் ஞானஸ்நானம் என்னும் நியமத்தை நாம் கடைபிடிப்பதற்காக நாம் வருகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று ஞானஸ்நான ஆராதனைகள் சடங்காச்சாரமாகவும் இன்னுமாக ஒரு ஃபோட்டோ செஷன் போன்றும் நம்முடைய ஞானஸ்நான ஆராதனைகள் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நம்முடைய குழந்தைக்கு ஒரு உன்னதமான பரிசை நாம் கொடுக்கிறோம் என்கின்ற எண்ணத்திலே நாம் ஞானஸ்நான ஆராதனையிலே நாம் பங்கு பெறாமல், இது நம்முடைய பணத்தின் பெருமைகளை நாம் பிறருக்கு வெளிக்காட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நாம் இதிலிருந்து மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் நம்முடைய குழந்தைக்கு ஞானஸ்நானத்திலே ஆவிக்குரிய வழிமுறைகளை நாம் செய்திருக்கிறோமா? நல்ல ஒரு முன்மாதிரியான ஞானத்தாய் அல்லது ஞான தகப்பன்மாரை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமா? சிறந்த முன்மாதிரியான நபர்களை நாம் ஞானஸ்நானத்திற்கு நாம் அழைத்து அவர்கள் மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மிலே நாம் மாற்றம் பெற்றவர்களாக
நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு திருச்சபை சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு திருமுழுக்கு திருவருட்சாதனம், சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். திருவருட்சாதனம் என்பது நமக்கு அருளப்படுகிற ஆவிக்குரிய உள்ளான கிருபைக்கு காணப்படுகிற புறம்பான அடையாளமாகவும், அந்த கிருபையை பெறுவதற்கு காரணமாகவும், அதை பெறுகிறோம் என்று நமக்கு நிச்சயப்படுத்துகிற அத்தாட்சியாகவும் கிறிஸ்துவானவரே ஏற்படுத்திய நியமம்தான் திருவருட்சாதனம். இந்த திருவருட்சாதனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதை கட்டளையாக நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை 2 திருவருட்சாதனங்களை ஏற்கிறது. ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. காரணம், நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக தந்திருக்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி திருவிருந்தை கடைபிடிக்க ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். மேலும் நாம் இந்த உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நாம் ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படியாகவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே பேப்டிசம் என்று கூறுகிறோம். இந்த ஆங்கில வார்த்தையான பேப்டிசம் என்கின்ற வார்த்தை கிரேக்க மூல மொழியிலே பேப்டிஸ்மோஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு கழுவுதல், தூய்மையாக்குதல் என்கின்ற பொருளிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஞானஸ்நானத்தில் காணப்படுகிற புறம்பான அடையாளம் என்பது நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் பெறுகிற தண்ணீர் தான் புறம்பான அடையாளமாக காணப்படுகின்றது. ஆவிக்குரிய உள்ளான கிருபை என்பது நாம் சுபாவத்தின்படி பாவத்திலே பிறந்து ஞானஸ்நானத்தின் மூலமாக கிருபையின் பிள்ளைகளாகிறோம். ஞானஸ்நானத்தை வைத்து திருச்சபை பல பிரிவுகளாகவும் பிரிந்து காணப்படுகின்றது. இன்று ஞானஸ்நானத்தை வைத்து குழப்புகின்ற பல ஊழியக்காரர்களும் இருக்கின்றார்கள். குழப்பத்தினாலே திருச்சபையை சார்ந்த பலரும் கூட நாம் இன்னொரு ஞானஸ்நானத்தை எடுத்துவிட்டால் என்ன என்று சொல்லி எடுத்தவர்களும் உண்டு, எடுக்கலாமா என்று சிந்தித்து கொண்டு இருக்கின்றவர்களும் உண்டு. ஆனால் நம்முடைய திருச்சபை கூறுவது ஒரே ஞானஸ்நானத்தை தான் நம்முடைய திருச்சபை வலியுறுத்துகிறது. ஞானஸ்நானம் எடுக்கும் முறை என்பது முக்கியமல்ல, ஞானஸ்நானம் என்பது வெறும் அடையாளமே. நம்முடைய திருமறையும் அதைத்தான் போதிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரே ஞானஸ்நானத்தை வலியுறுத்தி கூறுகிறார். நம்முடைய விசுவாச அறிக்கையிலும் கூட நாம் ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறோம் என்று சொல்லித்தான் விசுவாச அறிக்கையிலே நாம் அறிக்கை செய்கிறோம். ஆனாலும் நமக்குள்ளே இன்னும் குழப்பங்கள் மேலோங்கி காணப்படுகின்றது. நம்முடைய ஞானஸ்நானத்தை குறித்து குழப்பங்கள் நமக்குள்ளே மேலோங்கி கொண்டுதான் இருக்கின்றது. காரணம் என்று சொன்னால், சிலர் கூறுகின்றார்கள், நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றால்தான் நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியும் என்று சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். இதனால் தான் நான் பரலோகத்திற்கு எப்படியாவது சென்றுவிட வேண்டுமே என்கின்ற எண்ணத்தில் பலர் இரண்டாவதாக ஞானஸ்நானம் எடுத்துள்ளனர். இன்னும் நான் எப்படியாவது ஞானஸ்நானம் பெறலாமா என்று சொல்லி சிந்தித்து கொண்டு இருக்கின்றனர். பொதுவாக நம்முடைய திருச்சபை குழந்தை ஞானஸ்நானத்தை ஆதரிக்கிறது. அதற்கு காரணம் உண்டு. உள்ளான அருளின் வெளிப்படையான அடையாளமான அந்த கிருபையை பெறுவதற்கு சிறு குழந்தைகளுக்கும் உரிமை உண்டு. மேலும் கிறிஸ்துவனுடைய உடலாகிய திருச்சபையிலே அங்கம் வகிக்கும் உரிமையை நாம் நம்முடைய சிறு குழந்தைக்கு நாம் சிறு வயதிலேயே நாம் பரிசாக கொடுக்கின்றோம். இந்த உன்னத அனுபவத்தை நாம் சிறு வயதிலேயே நாம் அந்த குழந்தைக்கு பரிசாக கொடுக்கிறோம். உரிமை அல்லது இந்த பரிசு பெரியவர்களுக்கு மாத்திரம்தான் உரியது என்று சொல்லி யாரும் தடை செய்து விட முடியாது. திருமறையிலே அதற்கு பல ஆதாரங்களும் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய அழைப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது,
தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். தாயின் கருவில் இருக்கும் போதே அழைத்தும் இருக்கிறார் ஆண்டவர். இந்த அழைப்பு என்பது பெரியவர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு என்று கூறுகிறோம் உண்டு. ஆனால் ஆண்டவர் நமக்கு தெளிவாக கூறுகிறார், வயது வித்தியாசம் பார்த்து தகுதியை பார்த்து எதையும் கொடுப்பதில்லை. இந்த கிருபையை ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். எனவே இது பெரியவர்களுக்கு மாத்திரம்தான் உரியது என்று சொல்லி நாம் இதை கட்டுப்படுத்த முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதியை மையமாக கொண்டு நாம் இந்த நாளிலே திருமுழுக்கு திருவருட்சாதனம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதிகள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை உள்ள பகுதியும், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதியும், யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை உள்ள பகுதியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியை நாம் மையமாக வைத்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்கு அடிமை என்பதை குறிப்பிடுகிறது. இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு வாக்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக செல்லும் பொழுது அவர்களுக்கு தடையாக இந்த செங்கடல் காணப்படுகின்றது. பின்பதாக பார்வோனும் அவனுடைய சேனையும் அவர்களை துரத்தி கொண்டு வருகின்றது. இவர்கள் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கின்றார்கள். ஆண்டவர் மோசையின் மூலமாக வழிநடத்தி அந்த செங்கடலை கடக்க வைக்கிறார். பார்வோனையும் அவன் சேனையும் அந்த செங்கடலுக்குள்ளாக அமிழ்த்து போடுகின்றார். இந்த நிகழ்ச்சியை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு கூறும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே அவர் கூறுகின்றார், இஸ்ரவேல் மக்கள் மேகத்தினாலும் இந்த செங்கடலினூடே நடந்து சென்றது வழியாகவும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி ஞானஸ்நானத்திற்கு ஒப்பிட்டு கூறுகின்றார். இந்த நிகழ்வு என்பது இஸ்ரவேல் மக்கள் எகிப்து மற்றும் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து முழு விடுதலையை பெற்றதை கூறுகிறது. அது நமக்கும் முழு விடுதலையை பெற்றதை நினைவுபடுத்துகிறது. இதே போன்றுதான் ஞானஸ்நானமும் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையிலே இணைந்து புதிய உறவை ஏற்படுத்த உதவுகிறது. அதனால்தான் போதகர் ஞானஸ்நானம் கொடுத்த பின்பதாக தலையிலே சிலுவை அடையாளம் இடும்போது கூறுகிறார், இந்த பிள்ளையை கிறிஸ்துவின் மந்தையாகிய திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவன் அல்லது இவன் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம் என்று கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் உடலிலே ஒரு அங்கமாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு அதற்குரிய தகுதி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையில் அங்கம் வகிக்க நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையிலே அங்கம் வகிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்குரிய தகுதி காணப்படுகின்றதா? நாம் அதற்குரிய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காட்டிக்கொண்டு இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், ஞானஸ்நானம் பெறுபவர்கள் கிறிஸ்துவின் சுதந்திரர். நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியான அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே பிறந்த அனைவரும் பாவிகள் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார். இந்த மீட்பு என்பது நம் எல்லாருக்காகவும் ஏற்கனவே ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்து விட்டார். ஞானஸ்நானத்தினால் தான் நாம் மீட்படைய முடியும் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அது போதிக்கவும் இல்லை. நான் ஞானஸ்நானத்தினால் நான் மீட்பை பெற்றேன் என்று சொல்லியும் யாரும் கூற முடியாது. இந்த மீட்பு என்பது நம்முடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் தருவதில்லை. ஆண்டவர் தமது இரக்கத்தின்படியே நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை மீட்டு இருக்கிறார், நம்மை இரட்சித்தார், நம்மீது பரிசுத்த ஆவியை சம்பூரணமாய் பொழிந்துள்ளார். அதனால்தான் ஞானஸ்நானத்தின் போது போதகர் கூறுவார், நமக்குள் பரிசுத்த ஆவியார் இருப்பதால்
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் விரோதமாய் போர் செய்து என்று கூறுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்குள்ளாக தூய ஆவியார் இருக்கிறார். இன்று நாம் உலகத்தின் காரியங்களை எதிர்த்து தைரியமாய் போர் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்திற்குரியவர்களாய் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகையால் நம்முடைய நடக்க எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அடிமைப்பட்டிருக்கின்ற வாழ்வை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கவில்லை. இந்த உலகத்துக்கும் பாவத்துக்கும் பிசாசுக்கும் எதிராக நாம் தைரியமாக போர் செய்து நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சுதந்திரர் என்கின்ற கிருபையை பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையை உடையவர்களாக நாம் எல்லோரும் இந்த உலகத்தை எதிர்த்து நாம் போரிட்டு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஞான ஸ்நானம் பெற்றவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர். நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியான யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை மையமாக வைத்து நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்பது அது ஒரு புது பிறப்பின் அனுபவம். ஆனால் இந்த புது பிறப்பின் அனுபவம் என்பது புறம்பான அடையாளமான செயல்களால் ஏற்படுபவை அல்ல. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் மாத்திரமே அது முடியும். அதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற 2வது கடிதத்திலே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கூறுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். அதனால்தான் ஞானஸ்நானத்தின் போது போதகர் கூறுவார், ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய் நிலைத்திருப்பதற்கு என்று சிலுவை அடையாளமிடுகிறேன் என்று சொல்லி அந்த ஞானஸ்நானத்தின் போது கூறப்படும். ஏதோ ஒரு நாள் நான் கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வது அல்ல. ஞானஸ்நானத்தின் போதோ அல்லது திடப்படத்தின் போதோ ஏதோ வெண்ணாடை தரித்திருந்து நான் பரிசுத்தவான் என்று சொல்லி காட்டிக்கொண்டு அந்த ஒரு நாள் மாத்திரமே பரிசுத்தமாய் வாழ்வது அல்ல. ஜீவ கால பரியந்தம், உயிருள்ளவரை, மரணம் நம்மை பிரிக்கும் வரை கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையிலே நாம் அங்கம் வகித்து நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த சாட்சி நமக்குள்ளே இறுதி வரை காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஞான ஸ்நானத்தால் கிறிஸ்துவுடனும் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையுடனும் நாம் இணைந்துள்ளோம். நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு அடிமை, இனி நான் பாவத்திற்கு அடிமையானவன் அல்ல என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நான் கிறிஸ்துவனுடையவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறேன், தூய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகத்தை எதிர்த்து நாம் தைரியமாக போரிட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து இந்த உலகத்திலே ஊழியக்காரனாக, கிறிஸ்துவின் சேவை செய்கின்றவர்களாக, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற கிறிஸ்துக்களாக, நம்முடைய சாயலிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற மக்களாக ஒரு தைரியமான சாட்சியாய் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்குரிய கிருபையும் பலனையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் நம் மூலமாக இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகம், குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகம், இயேசு நாயகம், இயேசு நாயகம், குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகம்.
ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தை குறித்து சிந்திப்பதற்குரிய பலனை தந்தீர். ஆண்டவர் எங்களிடத்தில் பேசி இருக்கிறீர். நாங்கள் ஏதோ சடங்காச்சாரமாக, ஏதோ கடமைக்காக நாங்கள் இந்த நியமங்களை நாங்கள் ஆசரிக்காதபடி இதன் உள்ளான பொருளை உணர்ந்து நாங்கள் ஆசரித்து அதன் முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து உம்முடைய உடலாகிய திருச்சபையிலே நாங்கள் அங்கம் வகித்து உமக்கேற்ற சாட்சிகளாக நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை தந்தரலுங்க. அதற்குரிய பலனை ஆண்டவர் எங்களுக்கு தந்தரலுங்க. நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களை பலப்படுத்தியர்லுங்க. நாங்கள் வீழ்ந்து போகும்போது ஆண்டவர் எங்களை தாங்கியர்லுங்க, தூக்கி நிலை நிறுத்தியர்லுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். அன்றுடைய அருள் செய்தியை கேட்ட நாம் நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களுக்கு இத்தனை 507வது பாடலை நாம் பாடுவோம். கீதங்களுக்கு இத்தனை 507வது பாடலை நாம் பாடுவோம்.
உற்சவனிக்கு இதமாக கீதங்களுக்கு இத்தனை 570வது பாடலை பாடுவோம். கீதங்களுக்கு இத்தனை 570. ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்படி தேசத்துடைய சுதந்திர தின விழாவுக்காக கொண்டாடி மகிழ்ந்த இந்திய நாட்டு மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசம் உம்மை இன்னும் அதிகமாய் கண்டுகொள்ளட்டும் சுவாமி. உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாய் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சுமார் 138 கோடி மக்கள் வாழ்கிற தேசத்தில் சமாதானமும் ஆண்டுடைய நீங்காத பிரசன்னமும் தேசத்தை நிரப்பி பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த ஆராய்ச்சியில் காணப்பட்ட எல்லா குறைகளையும் மன்னித்து எங்களை வெளியிடத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு உன்னை கிருபையினால் இறக்கலை முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திருமலாயுத போயிடும் கொடுக்கப்பட யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமானத்துடனே நாம் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுவோம்.